My favorite 10 cheap and best protein foods. ஜிம் போகிற எல்லாருக்குமே மசில் பில்ட் பண்ணுறதுக்கு ப்ரோட்டீன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தெரியும். பட் ப்ரோட்டீன் சொன்னதுமே நம்ம மைண்டுக்கு வருது சிக்கனும் எக்கும் மட்டும் தான். நெக்ஸ்ட் 10 நிமிஷத்தில் உங்கள் டயட்டில் ஆட் பண்ணிக்கிறதுக்கு 10 சீப் அண்ட் பெஸ்ட் ப்ரோட்டீன் ஃபுட்ஸ் அண்ட் அதை எப்படி உங்கள் கோல்க்கு ஏற்ற மாதிரி பெஸ்ட் ஃபுட்டை சூஸ் பண்ணுறதுங்கிறதையும் சொல்கிறேன். இந்த வீடியோ எப்படி இருக்க போகுதுன்னா, ஃபஸ்ட்டு ஒவ்வொரு ஃபுட்டோட நேம், அந்த ஃபுட்டில் 30 கிராம் ப்ரோட்டீன் வரதுக்கு எவ்வளோ குவான்டிட்டி எடுக்கணும், அதோட ப்ரைஸ் என்ன, அப்புறமா அதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ், அதோட அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் என்ன, எல்லாமே டீட்டெயிலாக லிஸ்ட் போட்டு சொல்ல போகிறேன். இதெல்லாம் சொல்லிட்டு உங்களோட கோல் வெயிட் கெயினாக இருந்தாலும் சரி, ஃபேட் லாஸாக இருந்தாலும் சரி, கேலரி வைஸ் இதை பிரித்து 2 லிஸ்ட்டாக உங்ககிட்ட கொடுத்துருவேன். ஃபர்ஸ்ட் ஆன் த லிஸ்ட் இஸ் எக்ஸ். ஒரு எக்கில் 6 கிராம் ப்ரோட்டீன் இருக்குது. நீங்கள் 30 கிராம் கன்சியூம் பண்ணுறதுக்கு 5 ஹோல் எக் கன்சியூம் பண்ணுற மாதிரி இருக்கும். 5 ஹோல் எக்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 30 ரூபீஸ் வரும். எக்கோட ப்ரோஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இதை குக் பண்ணுறது ரொம்பவே ஈஸி, டேஸ்ட்டும் எல்லாருக்குமே பிடிக்கும். டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா ஹோல் எக்காக கன்சியூம் பண்ணும்போது கேலரிஸ் ரொம்பவே அதிகம். ஒரு 5 to 6 எக் மேலே சாப்பிட ஆரம்பிச்சாலே ஒரு மாதிரி திகட்ட ஆரம்பிச்சிடும். செகண்ட் எக் ஒயிட். ஒரு எக் ஒயிட்ல 3 கிராம் ப்ரோட்டீன் இருக்கு. 30 கிராம் ப்ரோட்டீன் வேணும்னா 10 எக் ஒயிட் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஒரு எக் ஒயிட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சேம் ஒரு எக்கோட ப்ரைஸ் தான் 6 ரூபீஸ். ஸோ டோட்டலாக 60 ரூபீஸ் வருது. எக் ஒயிட்டோட ப்ரோஸ்ன்னு பார்த்தா ரொம்பவே லெஸ் கேலரிஸ் அண்ட் ஈஸியாக குக் பண்ணிடலாம். கான்ஸ்ன்னு பார்த்துக்கிட்டா ரொம்பவே காஸ்ட்லி. நம்ம ஒரு எக்கை வாங்கி அதுலேருந்து எக் ஒயிட் மட்டும் எடுத்து சாப்பிடணும். அண்ட் சேம் தான், எக் மாதிரி எக் ஒயிட்டுமே ஓரளவுக்கு மேலே சாப்பிட்டா திகட்டிடும். தேர்ட் ஆன் த லிஸ்ட் இஸ் சோயா சங்க்ஸ். 100 கிராம் சோயா சங்க்ஸில் 52 கிராம் ப்ரோட்டீன் இருக்கு. உங்களுக்கு 30 கிராம் ப்ரோட்டீனுக்கு 60 கிராம் கன்சியூம் பண்ணுற மாதிரி இருக்கும். இதோட ப்ரோஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்ல இதுதான் ரொம்பவே லோ காஸ்ட். 60 கிராம் சோயா சங்க்ஸ் 12 ரூபாயிலிருந்து 15 ரூபாய்க்குள்ள தான் வரும். இதில் இருக்க ஹை ஃபைபர் உங்களோட டைஜஷனுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும். அண்ட் வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் ரெண்டு பேருமே இதை கன்சியூம் பண்ணிக்கலாம். கான்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இது அதிகமாக கன்சியூம் பண்ணும்போது ஈஸ்ட்ரோஜன் லெவல் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சில பேர் சொல்றாங்க. பட் அதுவுமே கிலோ கணக்கில் சாப்பிட்டா தான் சில இடத்துல ரீட் பண்ண முடியுது. என்னோட கருத்து என்னன்னா, எதையுமே மாடரேட்டா சாப்பிட்ற வரைக்கும் நல்லது தான். ஸோ உங்கள் டயட்டில் இதை ஒரு மாடரேட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. லிஸ்ட்டில் 4வது இருக்கிறது சிக்கன் பிரெஸ்ட். 100 கிராம் சிக்கன் பிரெஸ்ட்டில் 31 கிராம் ப்ரோட்டீன் இருக்குது. ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 40 ரூபீஸ் வரும். பட் இதை கொஞ்சம் காஸ்ட்லின்னு சொல்லுவேன். ஏன்னா எல்லா இடத்துலையும் 100 கிராம் கேட்டால் கொடுக்க மாட்டாங்க. ஹாஃப் கேஜி வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ ஹாஃப் கேஜி வாங்குறோம்னா 200 ரூபீஸ் ஆகும். இதோட ப்ரோஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு கம்ப்ளீட் ப்ரோட்டீன் சோர்ஸ். ப்ரோட்டீனுக்கு தேவையான எல்லா அமினோ ஆசிட்ஸ் ப்ரொஃபைலும் இதில் இருக்குது. டேஸ்ட் சொல்லவே வேணாம், சூப்பராக இருக்கும். அண்ட் வெயிட் லாஸ் ஃபேட் லாஸ் ரெண்டுக்குமே இதை யூஸ் பண்ணிக்கலாம். கான்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சில பேருக்கு கொஞ்சம் இது காஸ்ட்லியாக தெரியும். ஸோ டெய்லி வந்து 200 ரூபீஸ் அஃபோர்ட் பண்ண முடியாது. குக் பண்ணுறது ரொம்பவே டைம் கன்சூமிங் ப்ராசஸாக இருக்கும். 5th சிக் பீஸ். கொண்டக்கடலை 100 கிராம் கொண்டக்கடலையில் 21 கிராம் ப்ரோட்டீன், 350 கலோரிஸ் இருக்கு. 30 கிராம் ப்ரோட்டீன் சிக் பீஸ்லேருந்து மட்டும் எடுக்கிறதுக்கு நீங்கள் 130 கிராம் கன்சியூம் பண்ணுற மாதிரி இருக்கும். இதோட பிரைஸ் 26 ரூபீஸ் வரும். சிக் பீஸோட ப்ரோஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வெஜிடேரியன் அண்ட் நான் வெஜிடேரியன் ரெண்டு பேருமே கன்சியூம் பண்ணிக்கலாம். காஸ்ட் வைஸ் பார்த்தாலும் ரொம்பவே அஃபோர்டபுள். இதோட டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா கேலரிஸ் ரொம்பவே அதிகம். 100 கிராம்லேயே உங்களுக்கு 350 கலோரிஸ் வந்துடும். ஸோ 130 கிராம் கன்சியூம் பண்ணும்போது 400 கலோரிஸ்க்கு மேலே போயிடும். இந்த லிஸ்ட்டில் 6வதா இருக்கிறது வே ப்ரோட்டீன். 1 ஸ்கூப் வே ப்ரோட்டீனோட ரேட் 70 ரூபீஸ் வருது. 1 ஸ்கூப்பில் உங்களுக்கு 25 கிராம் ப்ரோட்டீன் கிடைச்சிடும். ஒரு ஸ்கூப் வே ப்ரோட்டீனில் 130 கலோரிஸ் இருக்கு. ஸோ நீங்கள் 30 கிராம் ப்ரோட்டீன் வேணும்னா 1 ஸ்கூப்புக்கு கொஞ்சம் மேலே இருக்கிற மாதிரி இருக்கும். அதோட ரேட் அப்ராக்ஸா 80 ரூபீஸ் வரும். வே ப்ரோட்டீனோட ப்ரோஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இதை பண்ணுறது ரொம்பவே ஈஸி அண்ட் ரொம்பவே போர்ட்டபுளும் கூட. நீங்கள் எங்கே வேணாலும் எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம். வே ப்ரோட்டீனோட கான்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் காஸ்ட்லி. லிஸ்ட்டில் 7வதா இருக்கிறது ப்ரான். 100 கிராம் ப்ரானில் 24 கிராம் ப்ரோட்டீன் இருக்கு. பிரைஸ் அப்ராக்ஸா 70 ரூபீஸ் வரும். உங்களுக்கு ப்ரான்ல இருந்து மட்டுமே 30 கிராம் ப்ரோட்டீன் வேணும்னா 125 கிராம் கன்சியூம் பண்ணுற மாதிரி இருக்கும். பிரைஸ் அப்ராக்ஸா 90 ரூபீஸ் வரும். இதோட ப்ரோஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இதுலேருந்து கிடைக்கிற ப்ரோட்டீன் ரொம்பவே குவாலிட்டியான ப்ரோட்டீன் அண்ட் விட்டமின் B12 செலினியம் மாதிரி நிறைய நியூட்ரியன்ஸ் இதில் இருக்கு. இதில் இருக்க ஃபேட் ரொம்பவே கம்மி. ப்ரானோட கான்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சில பேருக்கு சீ ஃபுட்ஸ் ஒத்துக்காது. ஸோ அவங்களால இதை எடுக்க முடியாது. அண்ட் காஸ்ட்டுமே கொஞ்சம் அதிகம். லிஸ்ட்டில் 8வது இருக்கிறது பன்னீர். 100 கிராம் பன்னீரில் 265 கேலரிஸ் அண்ட் 18 கிராம் ப்ரோட்டீன் இருக்கு. 100 கிராம் பன்னீரோட ரேட் 40 ரூபீஸ். உங்களுக்கு 30 கிராம் ப்ரோட்டீன் பன்னீர்லேருந்து மட்டும் எடுக்கணும்னா 160 கிராம் கன்சியூம் பண்ணணும். ஸோ ரேட் பார்த்தீங்கன்னா 60லேருந்து 65 ரூபாய் வரும். ப்ரோஸ்ன்னு பார்த்தீங்கன்னா குக் பண்ணுறது ரொம்பவே ஈஸி அண்ட் பன்னீரோட டேஸ்ட் சில பேருக்கு பிடிக்கும். எனக்குலாம் பர்சனலாக ரொம்பவே பிடிக்கும். வெஜ் அண்ட் நான்வெஜ் ரெண்டு பேருமே இதை கன்சியூம் பண்ணிக்கலாம். இது ஒரு டைரி ப்ராடக்ட். இதில் கால்சியம் அதிகமாக இருக்கிறதுனால உங்களோட போன் ஹெல்த்துக்கு ரொம்பவே. கான்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சில பேருக்கு டேஸ்ட் சுத்தமாக பிடிக்காது, ஒரு மாதிரி ஜப்புன்னு இருக்கும் அண்ட் கொஞ்சம் காஸ்ட்லி. 9th ஆன் த லிஸ்ட் இஸ் பீனட்ஸ். வேர்க்கடலை. 100 கிராம் வேர்க்கடலையில் 26 கிராம் ப்ரோட்டீன் இருக்கு. ரேட் பார்த்தீங்கன்னா 15 ரூபாய். 30 கிராம் ப்ரோட்டீன் உங்களுக்கு பீனட்ஸ்லேருந்து மட்டும் வரும்னா 116 கிராம் கன்சியூம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பிரைஸ் 17 ரூபீஸ் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். வேர்க்கடலையோட அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நம்ம பாட்டு சாப்பிட்டே இருக்கலாம், சாப்பிட்றதே தெரியாது, நிறைய சாப்பிட முடியும். இதோட டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா இதோட கேலரிஸ் ரொம்பவே அதிகம். நீங்கள் ஃபேட் லாஸ்லாம் பண்ணும்போது இது ஒரு மேஜர் ப்ரோட்டீன் சோர்ஸாக கன்சியூம் பண்ணி எடுக்க முடியாது. பட் மாடரேட்டாக உங்கள் டயட்டில் ஆட் பண்ணிக்கலாம். லிஸ்ட்டில் ஃபைனலாக 10வது இடத்துல இருக்கிறது வஞ்சர மீன். 100 கிராம் ஃபிஷ்ஷோட ரேட் 80 ரூபீஸ். இதில் 16 கிராம் ப்ரோட்டீன் இருக்கு. 30 கிராம் ப்ரோட்டீன் ஃபிஷ்லேருந்து மட்டுமே எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா 180 கிராம் கன்சியூம் பண்ணுற மாதிரி இருக்கும். இதோட கேலரிஸ் 180 கலரிஸ் வரும். பிரைஸ் 140 to 150 ரூபீஸ் வரும். ஃபிஷ்ஷோட அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கும் அண்ட் இதில் இருக்க ப்ரோட்டீனுமே ரொம்பவே ஹை குவாலிட்டியான ப்ரோட்டீனாக இருக்கும். டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் காஸ்ட்லி. பட் நீங்கள் கன்னியாகுமரி தூத்துக்குடி சைடு இருக்கீங்கன்னா இது உங்களுக்கு சூப்பரான ஒரு ப்ரோட்டீன் சோர்ஸ். அப்படி கன்னியாகுமரி தூத்துக்குடியிலேருந்து எத்தனை பேர் பார்க்குறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். இப்போ நீங்கள் மசில் கெயின் பண்ணாலும் சரி, ஃபேட் லாஸ் பண்ணாலும் சரி, நான் சொன்ன எல்லா ஃபுட்டையும் உங்களோட கேலரி இன்டேக்குள்ள வந்துச்சுன்னா உங்களோட டயட்டில் இன்கார்பரேட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி மசில் கெயின் பண்ணுறதுக்கு இந்த
இந்த கேலரிஸ் அதிகமாக இருக்கிற ப்ரோட்டீன் ஃபுட்ஸ் எல்லாத்தையுமே உங்களோட லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபேட் லாஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த லிஸ்ட்டில் இருக்க எல்லாத்தையுமே உங்களோட டயட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் கொடுத்துருக்க இந்த 2 லிஸ்ட் வச்சு உங்களோட ப்ரையாரிட்டி என்ன, உங்களோட கோல் என்னன்னு பார்த்து உங்களுக்கு ப்ரைஸ் முக்கியமா, கேலரிஸ் முக்கியமா, ப்ரோட்டீன் முக்கியமான்னு தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி ஃபுட்டை சூஸ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஃபுட்டோட நேம் மட்டும் சொல்லாமல் அதோட என்டையர் மேக்ரோ டீடைல்ஸ் அண்ட் ப்ரைஸ் டீடைல்ஸ் எடுத்து இந்த லிஸ்ட் போடுறதுக்கு ரொம்பவே எஃபோர்ட் போட்டிருக்கோம். ஸோ இந்த வீடியோக்கு ஒரு 500 பேராச்சும் லைக் பண்ணிருங்க. இதே மாதிரி ஃபிட்னஸ் வீடியோஸ் அண்ட் நீங்கள் உங்கள் பாடி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ரெகுலராக போடுற வீடியோ உங்களை வந்து சேரும்.